அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். ஒரு சிறிய முயற்சி. அஸ்ட்ராலஜி, ஜாதகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அடிப்படையான விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளவு நபர்கள் ஆர்வமாக என்னுடைய வீடியோவை பார்த்து, யூடியூப்பை பார்த்து பங்களிக்கிறீர்களோ அதன் மூலம் என்னுடைய முயற்சியை விரிவுபடுத்துவேன். இந்த ஜாதகத்திலே அனைவருக்கும் தெரியும், ராசி கட்டம் என்று சொல்வார்கள். அது 12 கட்டங்கள். 12 கட்டம் நீங்கள் அதை சரிபாதியாக மேலும் கீழுமாக பிரித்தால் இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீனம் என்ற 12 கட்டங்கள். சரி பாதியாக பிரித்தால் நீங்கள் கடகம், கும்பம் இரண்டையும் இணைத்தால் மேலே 6, சிம்மம் மகரத்தை இணைத்தால் கீழ் 6. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள். கடக வீடு மேஷராசியிலிருந்து 4வது வீடு. அது சந்திரனுடைய வீடு. சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு. மேஷத்திலிருந்து 5வது வீடு. ஆதி காலத்தில் இந்த 6 வீடுகளும் சந்திரனுக்கு 6, சூரியனுக்கு 6 என்றே இருந்தது. பிறகு நவ கிரகங்களில் உள்ள கிரகங்கள், இந்த ஷேடோ பிளானட், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது தவிர மற்றவர்கள் தங்களுக்கு இடமில்லை என்று கூறி ஒருவரும் ஒவ்வொரு இடத்தை சூரியனிடமும் சந்திரனிடமும் கோரிக்கை வைத்தார்கள். புதன் சந்திரனிடம் கேட்டு அவருக்கு கொடுத்த வீடு மிதுனம். சிம்மம் புதனுக்கு கொடுத்த வீடு கன்னி. சுக்கிரன் சந்திரன் கொடுத்த வீடு சுக்கிரனுக்கு ரிஷபம். சூரியன் சுக்கிரனுக்கு கொடுத்த வீடு துலாம். சந்திரன் செவ்வாய்க்கு கொடுத்த வீடு மேஷம். சூரியன் செவ்வாய்க்கு கொடுத்த வீடு விருச்சிகம். குருவுக்கு சந்திரன் கொடுத்த வீடு மீனம். குருவுக்கு சூரியன் கொடுத்த வீடு தனுசு. சனிக்கு சந்திரன் கொடுத்த வீடு கும்பம். சனிக்கு சூரியன் கொடுத்த வீடு மகரம். இப்படித்தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு தான் உள்ளது, ஆட்சி வீடு. ஆனால் மற்ற 2 கிரகங்களுக்கும் அவர்களுக்கு 2 வீடுகள் உள்ளது. இதுவே அடிப்படை விஷயமாகும். நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் என்னை ஆதரித்தால், லைக் போட்டு பெல் பட்டனை அழுத்தி அதிகமான பேர் பார்த்து என்னை ஆதரித்தால் தொடர்ந்து இந்த முயற்சியை நான் எடுத்து அனைவருக்கும் இந்த ஜோதிடக் கலையை, தெரிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.